வாங்க இன்றைக்கி வந்து சாஃப்டான சப்பாத்தி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பால் வந்து ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் அளவுக்கு பச்சை பால் வந்து நான் சேர்க்குறேங்க. இதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபுல் டேவும் நம்ம வந்து செஞ்சிட்டோன்னா நல்லா சாஃப்டாக குழந்தைங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். தயிர் வந்து நான் அரை டம்ளர் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க. ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நான் 5 ஸ்பூன் எடுத்து வச்சேன். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. சுகர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி வந்து சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து தேவையானது நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிணைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து நம்ம பிணைஞ்சிக்கலாம். கையில் எடுத்தோன்னா ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து பிணையணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணுங்க. பிணைஞ்சிட்டு சின்ன சின்னதாக உருட்டி நம்ம வந்து சப்பாத்தியை தேய்ச்சி போட்டு எடுக்க வேண்டியதாங்க. சின்ன சின்னதாக உருட்டிக்கலாங்க. போட்டு எடுக்க வேண்டியது தான். தாய்ச்சி காஞ்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி நல்லா கீழே படுற அளவுக்கு நம்ம வந்து தட்டி விட்டுக்கலாம். ஒரு துணி வச்சு கூட நம்ம வந்து நல்லா அமுக்கி விடலாங்க. வெள்ளை துணியை வச்சு நான் வந்து அமுக்கி விடுவேங்க. அமுக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி வந்து எல்லா இடத்துலையும் வெந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வெள்ளை துணியை வச்சு நல்லா அமுக்கி விட்டோன்னா எல்லா இடத்துலையும் நல்லா வெந்துடும், சீக்கிரமும் வெந்துடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு. வெந்துருச்சு பாருங்கள். எடுத்து வச்சிடலாம். அடுத்து சப்பாத்தி போட்டுடலாங்க. ரெடி ஆயிடுச்சு. தேன் கூட ஊற்றி இதை நான் இது பண்ணிக்கலாம். இது நான் தேன் தான் ஊற்றி குழந்தைங்களுக்கு தரப்போகிறேன். நல்லா வேகட்டும். ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் துணியை வச்சு நான் ஊற்றி எடுக்கிறேன். இன்னும் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். ரெடி ஆயிடுச்சுங்க. சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. தேன் ஊற்றி நம்ம இதை குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். தேன் எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிக்கலாங்க. மடக்கி கொடுத்துட்டோன்னா இது குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.